நாமக்கல் அருகே தோட்டத்து வீட்டில் வயதான தம்பதி மர்ம மரணம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பாக்குமட்டை தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்ட நஷ்டம் காரணமாக தம்பதி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் தங்கமணி வழங்கலாம், கேட்கலாம். தங்கமணி, என்ன காரணம் இதற்கு? வணக்கம். மீண்டும் ஒரு துயர சம்பவம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த தம்பதிகள் தற்போது தற்கொலையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள வடக்கு செல்லம்பாளையத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ரவி என்கின்ற பொன்னுசாமி, வயது 55. இவரது மனைவி வாசகி, வயது 50. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகளும் உள்ளனர். அவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில ரவி சொந்த ஊரை விட்டு பரமத்தி அருகே உள்ள ராசாம்பாளையம் டோல்கேட் அருகே நிலம் ஒன்றை குத்தகைக்கு எடுத்து அங்கு விவசாயம் செய்து வந்துள்ளார். தொடர்ந்து தோட்டத்து வீட்டில் வசித்து வந்துள்ளார். அங்கு விவசாயத்துடன் பாக்குமட்டை தயாரிக்கும் தொழிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். தொடர்ந்து தொழில் நஷ்டம் அடைந்ததால் அவர் விரக்தி அடைந்த நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரது வீடு திறக்கப்படாமல் இருந்த நிலையில் நேற்று இரவு அப்பகுதியில் லேசான துர்நாற்றம் வீசியதால் அங்கிருந்தவர்கள் பரமத்தி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரமத்தி போலீசார் கதவை உடைத்து உள்ளே பார்த்த பொழுது இருவரும் விஷமருந்திய நிலையில் படுக்கையில் உடல் அழுகிய நிலையில் இறந்து கிடந்துள்ளனர். இவர்களது உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் இந்த இறப்பு குறித்தான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் பாக்குமட்டை தொழில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது வேற ஏதேனும் குடும்ப காரணங்களா அல்லது கடன் நெருக்கடியா என பல்வேறு கோணங்கள்ல தற்போது போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். தொடர்ந்து நாமக்கல்லில் தொடர்ந்து இது மாதிரியான தற்கொலைகளும் மற்றும் மர்மமான முறையில் மரணங்களும் நடைபெற்று வரும் நிலையில தொடர்ந்து நாமக்கல் போலீசார் விரைந்து விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.